வரைஞ்சி கொடுத்தேன். ஆனால் வாட்டர் கலர் இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்தது. 82லேயே நான் பெரியவாளை வரைஞ்சேன். அப்போ தான் பெயிண்டிங்னு ஆரம்பிக்கிறேன். சரி. அது வரைக்கும் நான் பெயிண்டிங்ஸ் பண்ணதே கிடையாது. முதல்ல குட்டியாக ஒரு ரோஜா வரைஞ்சி பார்த்தேன் வாட்டர் கலரில். அடுத்து பெரியவாளை தான் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவாளை வரைஞ்சேன். வரைஞ்சி அது பெரியவாட்டை எடுத்து போனால் எங்கள் அண்ணா போய் ஆத்திரம் வாங்குறதுக்கு எடுத்துன்னு போயிருந்தான். அந்த படத்தை இப்போ ஜஸ்ட் காட்டுறேன். சரி சரி. அது பின்னாடி பெரிய ஸ்டோரி. இது வந்து 17 வயசுல வந்து வாட்டர் கலரில் வரைஞ்சது. இது வந்து ஒரு ஃபோட்டோ. இந்த படத்தை எங்கள் அண்ணா எடுத்துன்னு போனபோது ஜென்ரலாக பெரியவா பேப்பரை தொட மாட்டான்னு சொல்லுவாள். ஆனால் அந்த படத்தை பெரியவா எடுத்து மடியில் வச்சுட்டாலும் வச்சுட்டு 3 தடவை தடவி கொடுத்துட்டோம். இந்த படத்தில் நான் இருக்கேன், சரி, என்னை காஞ்சிபுரம் கூட வந்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இது பெரியவா சொன்ன வார்த்தை. சரி, இந்த படத்தில் நான் பிரத்யட்சமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்வத்தை எடுத்து வச்சு கொடுத்தாலும் இந்த படத்தில். இந்த படம் எங்கள் அத்தில் பூஜையில் வச்சுட்டு இருக்கேன். இதுலேருந்து பல தடவை பெரியா ஸ்படிக ரூபத்தில் இறங்கி நடமாடுறதை நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த படத்தோட முகம் மாறும். அதை எப்படின்னா வாழும் பெரியவா அப்படின்னா ஆத்திர ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போகிறது அப்படின்னாக்க அந்த ஃபேஸ் அப்படி ஒரு சிரிப்பு இருக்கும். காத்தால குளிச்சுட்டு பல தேய்ச்சிட்டு பார்த்தா ஐயோ பெரிய இப்படி சிரிச்சுட்டு இருக்க, ஏதோ நல்ல விஷயம் நடக்க போகிறது அப்படிங்கிறது தெரியும். நம்ம ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டோம்னாக்கா கட்டுன்னு இருப்பார். பெரிய கோபமா இருக்கா, யாரோ ஏதோ தப்பு பண்றோம் இந்த இடத்துல, யாரா இருந்தாலும் மாத்திக்கோங்க, பெரிய கோபமா இருக்கா அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கோம். சில நாள் பார்த்தோன்னா மூஞ்சி தொங்க போட்டுருப்பார். ஏன் பெரிய சோகமா உட்காந்துட்டு இருக்கா என்னன்னே தெரியும். பார்த்தா அன்னைக்கு யாருக்காவது அடிபடும் ஆத்துல அன்னைக்கு ஏதோ ஒரு மனசு கஷ்டப்படுற மாதிரி விஷயங்கள் நடக்கும். அது தானே ஏற்றுப்பார். அதான் எதுவாக இருந்தாலும் இண்டிகேட் பண்ணி கொடுக்கும். அந்த ஃபீஸ் அப்படி மாறும். அது மாதிரி ராத்திரி வேளையில் நடமாடுறதை கண்ணால் பார்த்துருக்கேன்.